வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் குங்குமம் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சரவெட்டி தான் இனிமேல் தாங்க ஆரம்பம். என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சும்மா இருக்கிற சங்க ஊதி விட்டாங்க. இப்போ இந்த அஞ்சலி இருந்து வீட்டை விட்டு தப்பிச்சிட்டா. இதுக்கு மேலே அஞ்சலியோட கதை அதே கதை தாங்க. ஏன்னா நம்ம காத்துன்னு இருந்தார். காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போனதேடி அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது அஞ்சலி எதனா ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு காத்துன்னு இருந்தார். அதுக்கு ஏற்ற மாதிரி வசதியான ஒரு நேரம் வந்துருச்சு. நம்ம அஞ்சலியே வாண்டா போயிட்டு நான் கார்த்திகாலில் விழுந்து கார்த்தியை கெஞ்சேன்னா கார்த்தியை மேலே இருக்கிற பாசத்தில் இன்னைக்கு ஏற்றுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு முட்டாள் மாதிரி ஒரு பக்கம் யோசனையில் போயின்னு இருக்காரு. ஆனால் நம்ம கார்த்தி என்னைக்கு அஞ்சலி கட்டிப்பா, என்னைக்கு அவ்வளோ ஒரு அடியா உலகத்தை விட்டு அனுப்பணும். என் குழந்தை 2 குழந்தைகள இருக்குன்னு சொல்லி 6 மாதமாக என்ன பைத்தியக்கார மாதிரி ரோடாக சுற்ற விட்டால, அவளுக்கு சிறப்பான சம்பவம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட்டாக காத்துன்னு இருக்காரு. இந்த மாதிரி ஒரு தருவத்தில் என்ன நடக்கும் ஏது நடக்குன்னு சொல்லிட்டு யாராலையும் எதுவுமே சொல்ல முடியாதுங்க. அப்படி ஒரு ட்விஸ்ட்டோடு தான் போயின்னு இருக்குது. சரி, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருந்தாலும் இதில் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமெல்லாம் நடக்க போகுதுங்க. அப்படி என்னடா நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தாங்க காற்று ஒரு பக்கம் அப்படியே குழப்பத்தில் இருக்கார். எப்போ வருவா, எப்போ அவளை போட்டு தரலான்னு சொல்லிட்டு. அதே சமயம் இதெல்லாம் கரெக்டாக வந்து இந்த மாதிரி கேட்க உடனே இந்த பார் அப்படியே சும்மா நம்ம கௌதம் இருக்கார்ல, அவர் ஆப்போசிட்டில் வந்து இந்த பேப்பரை பார்த்தல, இனிமேல் இந்த வீட்டுக்கு உனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, நீ எழுதி கொடுத்தது தான், இதை போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்த வச்சுக்க, ஒரேடியாக ஆயில்ஸுக்கும் நீ ஜெயிலில் தான் இருக்கணும், நீ 420 பணத்துக்கு போர்ஜரி பணத்துக்கு எல்லாத்துக்குமே ஒழுங்கு மரியாதையை நீயா இந்த இடத்த விட்டு போயிரு. எங்களை தேவையில்லாமல் போலீஸை வர வச்சு உன்னை கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி அடித்து துரத்துற மாதிரி வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் உடனே இந்த இடத்துல இருந்து சைலண்ட்டாக கிளம்பி போயிடுறாங்க. ஆனால் கார்த்தி விடுவாரா, இதை விடாது கருப்பு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போகிறாரு. அதுக்குள்ளே நம்ம எஸ்எஸ்க்கு டே கரும்புச்சோன்னு நீ தானே என் வாழ்க்கை நாசனம் பண்ணுவேன், இன்னும் நீ உயிரோடு தாங்கிறியா அப்படின்ற மாதிரி எஸ்எஸ்கே வந்து அப்படியே சும்மா அஞ்சலி அழகாக அங்கேருந்து கூட்டின்னு போயிடுறாரு. போயிட்டு என்னம்மா அஞ்சலி, இந்த அப்பா வார்த்தை இருக்க மறந்துட்டியா, என்கிட்ட ஒரு வார்த்தை நீ கேட்டது உன் வாழ்க்கை ஜம்முன்னு கும்முன்னு இருந்துக்குமே, ஆனால் என்கிட்ட நீ அதை பற்றி எதுவுமே பேசலையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்னப்பா பண்ணுறது, காலம் நேரம் எல்லாமே இருக்குல்ல, எல்லாமே கடந்து போயிடுச்சு, இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியலப்பா, அதனால தான் உங்ககிட்ட நான் எதுவும் சொல்ல, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, சரி இப்பயும் ஒன்றும் கெட்டு போல, எதுவும் பிரச்சனை இல்லை, வா சரி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை கூட்டின்னு போகிறாங்க. போனதும் நம்ம சிந்தாமணி இருக்காங்களோ, அவங்க வந்து ஒரு பக்கம் பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்ன அஞ்சலி நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா, எப்படி போகுது வாழ்க்கையெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏமா நீங்கள் வேறு அந்த பொண்ணு ஒரு பக்கம் வேலை பார்த்துருக்கேன், உங்களுக்கே தெரிஞ்சிட்டு என் வாழ்க்கை எந்த அளவுக்கு ஓரமாக போயின்னு இருக்குன்னு சொல்லிட்டு, இப்போ எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நான் சொன்ன ஒரு பொய்யால் என் வாழ்க்கையை நாசமாக போயிடுச்சு. இல்லைம்மா நீ கரெக்டாக பண்ணது கரெக்டாக நிரூபிக்கிற மாதிரி பண்ணியிருந்தேன்னா இந்நேரத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் நீ பண்ணது எல்லாமே ஒரு பக்கம் முட்டாள்தனமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த முட்டாள்தனமான அஞ்சலியை என்ன பண்ண போகிறாங்க, ஏது பண்ண போகிறாங்க, இல்லை நம்ம இலக்கிய தொடரில் கார்த்திக்கு புது ஜோடி, அதாவது நியூ வெர்ஷன் ஜோடி வர போகிறாங்களா, அந்த ஜோடி யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஜட்ஜ்மெண்ட் என்ன அப்படின்றது தான் இப்போதைக்கு கான்செப்டாக போயின்னு இருக்குது. பார்ப்போம் என்னென்ன நடக்க போகுது, ஏது இது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. எல்லாமே நல்லா நடந்தால் கும்முன்னு இருக்க வாழ்க்கை, இங்கே என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தான் தெரிய போகுது. அது மட்டும் இல்லாமல் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, செய்யும், நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.